இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் பயோடெக்னாலஜி ப்ராசஸ்ஸு. இப்போ பயோடெக்னாலஜி ப்ராசஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் டிஎன்ஏ ஆர்என்ஏ மெயின் கேரக்டரை என்ன பண்ணி அதோடைய ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நியூ பிளான்ஸை க்ரியேட் பண்ணியிருப்போம். இது இதுக்கு அடுத்த கேரக்டர்ஸ் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம லெபார்டரியில் ஒரு பிளான்ட்டோட ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து அந்த செல்லு வந்து ஒரு நியூ பிளான்ட் ஆர்கனாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை இப்போ சொல்லப்படுறது யாருன்னா சரவணன் பயோபாடி டீச்சர். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ். Now I go to teach about plant tissue cultures. ஓகேங்களா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அதோடைய பேசிக் டெக்னிக் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் டெக்னிக் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர்ஸ். ஒன்று டார்டிபோட்டன்ட்டு, செகண்ட் ஒன் டிஃப்ரென்சியேஷன்ஸ், தேர்ட் ஒன் டிஃப்ரென்சியேஷன்ஸ், ஃபோர்த் ஒன் ரீடிஃப்ரென்சியேஷன்ஸ். ஸோ இந்த 4 கேரக்டர் வச்சு தான் நம்ம பேசிக் டெக்னிக்கை நம்ம ஃபைன் பண்ணுறோம். எதை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட பேசிக் கேரக்டர்ஸ் இது தான். அப்போ பேசிக் கேரக்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லைவ் பிளான்ட் செல்லில் ஒரு சிங்கிள் செல் எடுத்து அந்த சிங்கிள் செல்லில் ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை எடுத்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஒரு ஜெனடிக் பொட்டன்ஷியலில் ஒரு லிவிங்காக இருக்கக்கூடிய பிளான்ட் செல் எடுத்துருக்கோம். அந்த செல்லில் கம்பல்சரி புரோட்டோபிளாஸ்ட் லிவிங்காக இருக்கணும். அந்த லிவிங் செல்லை எடுத்து நம்ம டு கம்ப்ளீட் த பிளான்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு டார்டிபோட்டன்ஸ். இந்த டார்டிபோட்டன்ஸ் வந்து அந்த கான்செப்ட் சொன்னவர் யாருன்னா ஹேபர்லேண்ட். டார்டிபோட்டன்ஸ் சொல்றது யாரு? ஹேபர்லேண்ட். ஓகேங்களா? ஹேபர்லேண்ட் தான் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பார். ஒரு செல் எடுத்து அதில் வந்து நியூ ஹோல் பிளான்ட்ஸையும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தட் இஸ் கால்ட் டார்டிபோட்டன்சி. தென் ஆஃப்டர் டிஃப்ரென்சியேஷன்ஸ். உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன்னா வெரி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு என்ன கன்வெர்ட் ஆகுது? பேரன்கிமா செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னால் ஒரு யங் க்ரோத் கன்வெர்டட் இன்டு த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இல்லை டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு சிங்கிள் செல்லு ஒரு குரூப் ஆஃப் செல் தான் கன்வெர்ட் ஆகுது. அப்படி அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் மீன்ஸ் ஆஃப் ஒரு யங் க்ரோத் பேரன்கிமா செல்ஸ்னால் கன்வெர்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு டிஃப்ரென்சியேஷன் சொல்லுவோம் நம்ம. இந்த பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் எ செல். இப்போ செல்லு சாதாரண செல்லாக இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். தட் நேம் இஸ் கால்டு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ். த ஸ்பெஷலைஸ்டு இன் ஃபார்ம் ஆஃப் அண்ட் ஃபங்க்ஷன். அது பேரன்கிமா என்ன ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன. ஸோ தட் இஸ் கால்டு டிஃப்ரென்சியேஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஆஃப்டர் டிஃப்ரென்சியேஷன்னா இதனுடைய ரீசைக்கிள் தான். இது வாட்டு இந்த பேரன்கிமா செல்ஸ்லேருந்து மெரிஸ்டமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லேருந்து பேரன்கிமா கன்வெர்ட் ஆகுது. டிஃப்ரென்சியேஷன்னா இங்கே பேரன்கிமா செல்ஸு மெரிஸ்டம் செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போது ஒரு டிஷ்யூஸு செல்லாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் கால்டு டிஃப்ரென்சியேஷன்ஸ். இது நேர் ஆப்போசிட் இந்த ரியாக்ஷன். டிஃப்ரென்சியேஷன்னா மெரிஸ்டமேட்டிக் டு பேரன்கிமா செல்ஸ். பட் டிஃப்ரென்சியேஷன்னா பேரன்கிமா செல்ஸ்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக கன்வெர்ட் ஆகிற அந்த பார்ட். ஆஃப்டர் தட் ரீடிஃப்ரென்சியேஷன்ஸ். இந்த பேரன்கிமா செல்ஸ்லேருந்து இந்த பேரன்கிமா டிஷ்யூஸ் தட் மீன்ஸ் ஆஃப் ஒரு கேர்லஸ் டிஷ்யூஸ்லேருந்து ஒரு ஃபார்ம் ஆகுது. ஒரு கேர்லஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேர்லஸ்லேருந்து என்ன ஆகுது? நியூ ஆர்கன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கேர்லஸ்ங்கிறது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேர்லஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு. த கேர்லஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம், லீஃப். இட் இஸ் நாட் ஐடென்டிஃபைட் தட் கேரக்டர்ஸ். தட் இஸ் கால்டு கேர்லஸ். அப்போ கேர்லஸ்லேருந்து தான் ஒரு நியூ பிளான்ட் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேர்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபார்ம் ஆகிறது தான் ரீடிஃப்ரென்சியேஷன்ஸ். அப்போது ஒரு கேர்லஸ் செல்லு ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட் ஆன செல்லுலேருந்து மறுபடியும் நியூ செல்ஸு கிரியேட் ஆகும், நியூ பிளான்ட் ஆர்கன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நியூ பிளான்ட் செல் பார்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரீடிஃப்ரென்சியேஷன்ஸ். ஸோ தோஸ் திங்ஸ் ஆஃப் the 4 characters basic technique present in the plant tissue cultures. இப்போ டார்டிபோட்டன்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும், ரீடிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதோட பேசிக் கேரக்டர் தெரிஞ்சிக்காமல் நீ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் உள்ளே போய் 5 மார்க்கோ 2 மார்க்கோ படிக்காதீங்க. ஸோ நான் சொன்ன சிம்பிளான மெத்தடை நீங்கள் தரவு பண்ணிக்கிங்க போதும். ஓகேங்களா? Now I going to take carrot cell or carrot plant.
ஸோ இந்த கேரட் பிளான்ட் வந்து ஒரு சிங்கிள் செல் எடுக்கிறேன். ஐ நீட் ஃபார் லிவிங் செல்லாக இருக்கணும், இன்க்ளூடிங் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை நான் தனியாக எடுத்துட்டேன். தட் இஸ் கால்டு எக்ஸ்பிளான்ட். அப்போ எக்ஸ்பிளான்னா என்ன சார்? எக்ஸ்பிளான்னா த 3 டைப் கேரக்டர்ஸ். ஒன்று ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபாக இருக்கலாம். நான் மேக்ஸிமம் லெபார்ட்டில் அதிகமாக எடுக்கிறது என்ன பார்ட் அப்படின்னா லிவிங்ஸில் லீஃபாக அதிகமாக எடுப்பாங்க. ஏன்னா லீஃப் எடுத்தால் தான் நம்ம என்னென்னா அது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நமக்கு வந்து செல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸாகவும் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டார்ச் எல்லாம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பார்ட்டை லீஃப் தான். ஸோ நம்ம எக்ஸ்பிளான்ட் இருக்கக்கூடிய செல்ஸ் லீஃப் ஒரு செல் எடுத்துருக்கோம் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெட்டி டிஸ்க்கு இன்னும் கோனிக்கல் பிளாஸ்க்கு டெஸ்ட் டியூப்பில் வச்சு என்ன பண்ணுறேன்னா அந்த நியூட்ரியன் மீடியத்தை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பார்ட் ஆஃப் த கேலஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேலஸ் வந்து என்ன பண்ணால் எம்ப்ரியோவை கன்வெர்ட் ஆகும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லெபார்ட்ரி. ஸோ இந்த எம்ப்ரியோ செல்ஸ் ஏர்லி எம்ப்ரியோ செல்ஸ் என்ன ஆகுனா லேட் எம்ப்ரியோ கன்வெர்ட் ஆகுனா அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜஸ் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் தான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நான் ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுறேன். டெஸ்ட் டியூப்பில் போட்ட அந்த எம்ப்ரியோ என்னன்னா நியூ பிளான்ட் க்ரோத் டெவலப்மெண்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் பிளான்ட் லெட் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு நியூட்ரியன் மீடியத்தில் ஒரு லெபார்ட்ரியில் இப்படி தான் வந்து ஒரு கேரக்டர் செல்லில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்மால் செல் எடுத்து ஒரு நியூ பிளான்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் வாட் இஸ் தட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னால் எக்ஸ்பிளான்ட் ஒரு செல்லை எடுத்து அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் வாட் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். தட் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்டு. ஆஃப்டர் தட் அந்த லெபார்ட்டில் என்னென்ன சிஸ்டமேட்டிக்கலாக ப்ராசஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்விட்ரோ கேரக்டர்ஸ் இருக்கணும். இன்விட்ரோனா என்ன சார்? இன்விட்ரோ அப்படின்னா தட் மீன்ஸ் வாட் இஸ் ஏசெப்டிக் க்ரோத்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா தட் ஆக்சுவலி இன்விட்ரோனா இந்த மாதிரி ஒரு வாட் இஸ் சார் ஒரு பெட்டி டிஸ்க் எடுக்கலாம். இல்லை சார் நான் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறேன் சார். இல்லை சார் நான் கோனிக்கல் பிளாஸ் எடுத்துக்கிறேன். வாட் எவர் இட் இஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மெத்தடுக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸ் பேருன்னு சொல்லுவோம் நம்ம இன்விட்ரோ கல்ச்சர். ஸோ இதன் மூலிமா ஒரு நியூ பிளான்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு நியூ பிளான்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நியூ பிளான்ட்டை க்ரியேட் பண்ணால் தட் நேம் இஸ் கால்ட் வாட் இஸ் தட் இன்விட்ரோன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட் இன்விட்ரோ. தட் இஸ் ஆஃப்டர் த ஏசெப்டிக் க்ரோத். வாட் இஸ் ஏசெப்டிக் க்ரோத்? வித்தவுட் எனி மைக்ரோ ஆர்கானிசம் இன் த லெபார்ட்ரி. நாம் இல்லையா லேபில் யூஸ் பண்ண அந்த பெட்டி டிஸ்க்கு கோனிக்கல் பிளாஸ்கில் ஏதோ சம்திங் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆர்கானிஸில் சம் அதர் இன்னர் மைக்ரோ ஆர்கானிசம் இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை நான் ஸ்டெரைல் பண்ணுறேன். அப்படின்னா நீக்கிறேன். அந்த மாதிரி நீக்கிற ப்ராசஸ் பேர் ஏசெப்டிக் க்ரோத்துன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏசெப்டிக் க்ரோத் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும். ஏன்னா இந்த க்ரோத் வளர இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன வரும், அதை அஃபெக்ட் பண்ணி போடும். அதுக்காக நான் அதை ரிமூவ் பண்ண சொல்கிறேன். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் லைக் வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கை இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கல்ச்சர் மீடியத்தில் வைக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் இப்போ எடுத்துக்கூடிய இந்த லீவ் ஸ்ட்ரக்சரை வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு லீவ்ஸ் எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டரில் வச்சு நார்மலாகவே வாஷ் பண்ணணும். இதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன், ஓவரால் டெம்பரேச்சரில் வச்சுன்னா இந்த செல்ஸ்லாம் செத்து போயிடும். அப்போ நார்மலாக ஒரு வாட்டரை எடுத்து வாஷிங் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அந்த பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் கண்டிப்பாக லெபார்ட்ரியில் இல்லை இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கணும். அப்போ கிளாஸ் வேலை வச்சு நல்லா வாஷ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் தட் இது மீடியம் ப்ரிப்பரேஷனுக்காக நான் எடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம குக்கர் இருக்குது இல்லைங்களா, அந்த குக்கர் பேர் தான் ஆட்டோக்ளேவ்னு சொல்லுவோம். நல்லா நம்ம ஹீட் டெம்பரேச்சரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம சொல்கிறோம் பர்டிகுலர் செல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ஆட்டோக்ளேவ். அதை பிஹெச் மீட்டர் வச்சுக்கிறோம். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நம்ம நார்மலாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டெரைல் பார்ட் அந்த பிளான்ட்டில் லீவ்ஸாக இருக்கக்கூடாது, அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை சிறு சிறு துண்டாக க்ரியேட் பண்ணுறோம். செல்லாக க்ரியேட் பண்ணி அந்த அதில் ஃபுல்லாகவே ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த லேமினார் ஏர் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் செல்ஸாக ஃபவுண்ட் ஆயிரும். அது பர்டிகுலராக நம்ம லெபார்ட்டரியில் கொண்டு போய் இந்த பெட்டி டிஸ்கில் வைக்க போகிறோம். இந்த பெட்டி டிஸ்கில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அந்த லெபார்ட்டரி டெம்பரேச்சரில் எப்படி இருக்கணும், லைட் எப்படி இருக்கணும், ஃபோட்டோபைட் எப்படி இருக்கணும், அதனோட ஹியூமிடிட்டி எப்படி இருக்கணும், பிஹெச் வேல்யூ எப்படி இருக்கணும், இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும் ஒழிய நாட் ஃபார் கான்சன்ட்ரேட். இப்போ நமக்கு தகுந்தாப்புல ஒரு பிஹெச் லெவலு இல்லை வாட் இஸ் சம்திங் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ண இருந்தால் அந்த பிளான்ஸ் இறந்து போயிடும், டெத் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த நம்ம லெபரேட்டரிக்கு நமக்கு சூட்டபுளான கேரக்டர்லாம் வைக்க முடியாது, நம்ம டெம்பரேச்சர் வைக்க முடியாது. அந்த பிளான்ட் செல்லுக்கு சூட்டபுளாக என்ன டெம்பரேச்சர் தேவை, என்ன பிஹெச் வேல்யூ வேணும், என்ன லைட்டு வேணும், ஸோ அதை வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட பேசிக் கேரக்டர்ஸ். ஸோ ஆஃப்டர் த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் ஸ்மால் பிக்மெண்ட்டாக கட் பண்ணிடுறோம். அதை கொண்டு போய் இந்த எக்ஸ்பிளான்ட்டில் கொண்டு போய் இந்த ஒரு பர்டிகுலர் செல்ஸை கொண்டு போய் இன்னும் ஒரு நியூட்ரியன் மீடியத்தில் வைக்கிறோம். அப்போ அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், 22
to 28 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸோ இந்த டெம்பரேச்சர் 22 to 28 டிகிரி செல்சியஸ் இருந்து ஆஃப்டர் தட் ஒரு லைட் 2400 லக்ஸ் வச்சுக்கிறோம். அதில் ஃபோட்டோ பீரியட் 8 to 16 ஹவர்ஸ் அதை வச்சு ஹியூமிடிட்டி 60% என்ன பண்ணுறோம், அதை அந்த ரூமை அந்த பீரியடுக்கு தகுந்த மாற்றிக்கிறோம். அப்போ ஃபோட்டோ பீரியட்னா எவ்வளோ சார், ஒரு 8 to 16 ஹவர்ஸ். சாதாரணமாக நம்ம பல்பே போதும், அதுவே லைட் ரியாக்ஷன் தான், லைட்டு தான், அதே ஃபோட்டோ பீரியட் போதும். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வேணும்னா ஒரு 8 to 16 ஹவர்ஸ் அந்த கண்டிப்பாக செல்ஸ் உயிரிழக்கணுங்கிறது அந்த லைட் நமக்கு தேவை. அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரும் பார்த்தா டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும், அதை விட அதிகம் போச்சுன்னா டெத்து, குறைஞ்சாலும் டெத் ஆகிடும். ஸோ அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தே ஆகணும். ஹியூமிடிட்டியும் அதே பர்சன்டேஜ் தான் 60% இருந்தாகணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் இந்த ரெண்டு பேசிக்ஸ் டெக்னிக்கில் இதெல்லாம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ஸு உயிரோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிசி லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிடிசியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெபார்டரியில் பிடிசி மெத்தடில் இந்த மாதிரி ப்ராசஸ் வச்சு தான் இந்த மாதிரி பிடிசி மெத்தடில், பிடிசினா லெபார்டரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிடிசி மெத்தடு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இது எல்லாமே இந்த பேசிக் மெத்தடில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. பயோடெக் பொறுத்தளவுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஆனால் இது என்ன பண்ணாங்க, ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து அதை வந்து லெபார்டரியில் யூஸ் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதோடைய பேசிக் மெத்தடை ஒரு தடவை நல்லா பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டீச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.